என்ன அரெஸ்ட் பண்ணிட்டா போலீஸ்ன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கும். இது இல்லாமல் இங்கேருந்து சவுதி போகிறீங்களா? ஸோ சவுதியிலேருந்து நீங்கள் இந்தியாவுக்கு ஃப்ளைட்டில் போனோம். ஸோ ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் நேற்று கூட தான் இங்கே வந்து அட்டாக் நடந்துச்சு. பட் ஃப்ளைட்டை ஃப்ரீயாக விட்டாலுமே ஊருக்கு போக மாட்டாங்க சில பேர். வந்து சம்பாதிக்கணும், கடன் இருக்குது, இந்த மாதிரி நேரத்தில் ஊருக்கு போகணுமா அப்படிங்கிறாங்க. காலையில் 10 மணிக்கு எந்திரிக்கும் போது போலீஸு தொக்கா தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் vlogger. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நான் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்கேன். ஸோ நான் இருக்கிற நாடு குவைத். நிறைய பேர் எங்கேருந்து வீடியோ போடுறீங்கன்னு கேட்குறீங்க. நான் குவைத்தில் ஜஹராவில் இருக்கேன். அது மட்டும் இல்லை, நேற்று என்னோடய அண்ணனே ஃபோன் பண்ணி இங்கே தான் இருக்கியா இல்லை போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாப்புல. யூடியூப்பில் வீடியோவே வரல அப்படின்னு. யூடியூப்பில் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக தான். ஏன்னா வேலை வந்து அவ்வளோ ஒரு செம்ம பிஸின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நோம்பில் எவ்வளோ டியூட்டியை கொடுத்து நமக்கு ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் எந்த கேப்பில் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும்? அதனால தான் வீடியோ போடல. ஸோ இந்த வீடியோவே இப்போ எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, எல்லோரும் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டா போலீஸ்ன்னு கேட்குறாங்க. ஆமாம், இப்போ ரீசெண்ட் டேஸாக போலீஸ் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அது எதுக்கு என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அந்த இதில் என்னையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க. அதனால தான் இந்த ஒரு வீடியோ இப்போ போடுறேன். எப்போதும் போல் செம்மையாக இருக்குது. ஸோ வேலைக்கு போகிறவங்க இதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். சாயந்தரம்லாம் இந்த ரோடு செம்ம ரஷ் ஆகிடும். ஏன்னா எல்லாருமே பர்ச்சேஸ்க்காக வந்துடுவாங்க. இன்னொரு 1 வீக் தான் இருக்குது. ஸோ அதனால் அப்படி இருந்தும் குவைத்தில் ட்ரோன் அட்டாக்லாம் நடக்குது, நிறைய நியூஸில் பார்க்குறேன் அப்படின்னு கேட்பீங்க. எஸ், ட்ரோன் அட்டாக் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ வர ட்ரோன் எல்லாத்தையுமே பக்காவாக டிஃபென்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கும். பட் அப்படி இருந்தும் எனக்கு பயமாக இருக்குது. ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஊருக்கு போகிறதுக்கு வழி இருக்குது. அப்புறம் ஏன்டா ஏர்போர்ட் ஓப்பன் ஆகலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்பீங்க. குவைத்தில் ஏர்போர்ட் இதுவரையிலையும் ஓப்பன் ஆகலை. அன்றைக்கி ஓப்பன் ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது ஏர்போர்ட்டை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஏர்போர்ட் இப்போ வரையிலுமே ஓப்பன் ஆகலை. பட் இருந்தாலும் இந்தியா போகிறவங்களுக்கு குவைத் கவர்மெண்ட்டும் சரி, சவுதி கவர்மெண்ட்டும் சரி, ஒரு டிரான்சிட் விசா அப்படிங்கிற ஒன்றதை வந்து கொடுத்து எமர்ஜென்சிக்கு இந்தியா போகிறவங்க நீங்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கெலாம் எவ்வளோ செலவாகும்னா, சில பேர் 300 கேடி சொல்கிறாங்க, சில பேர் 250 கேடி, இந்த மாதிரியான சார்ஜஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ செலவாகும் நீங்கள் போகிறதுக்கு. அது எப்படி அப்படின்னா, பை ரோட் குவைத் டு சவுதி நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் அப்ராக்சிமேட்டாக 150 to 130 கேடி வாங்குறாங்க பஸ்ஸுக்கு மட்டுமே. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து விசா இருக்குது. விசா 65 கேடி வாங்குவாங்க. அண்ட் இது இல்லாமல் இங்கேருந்து சவுதி போகிறீங்களா? ஸோ சவுதியிலேருந்து நீங்கள் இந்தியாவுக்கு ஃப்ளைட்டில் போனோம். ஸோ ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 கேடி வந்துடும். இந்த 300 கேடி செலவு பண்ணுறதுலேயே ஒரு ஒருத்தான விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு இப்போது ஊருக்கு போயிருக்காரு. அவர் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா மக்காவில் இருக்கார். அவருக்கு இங்கேருந்து பஸ் வழியாக ட்ராவல் பண்ணி சவுதி போயிட்டார் உமரா விசாவில். ஸோ அங்கே போயிட்டு உமரா முடிச்சுட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டில் இந்தியா போகிறாரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்கும் அமையும்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வார் டைம்லையும் அவருக்கு உமரா செய்யணும் அப்படிங்கிற ஒரு நியத்து இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த அதுவும் கரெக்டாக அந்த நோம்பு டைமில் இப்படி ஒரு விஷயம். ஸோ அவர் அங்கேருந்து நாளைக்கு அவருக்கு ஃப்ளைட்டு. ஸோ ஃப்ளைட் ஏறி இந்தியா போயிடுவாப்ல. இந்த மாதிரி ஊருக்கு போகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ண வேண்டியது ட்ராவல்ஸ். அண்ட் தென் இப்போது இந்தியன் எம்பசிலையுமே இதுக்கான வழி இருக்குது. அண்ட் தென் ஜசீரா ஏர்லைன்ஸ். ஸோ இவங்களுமே இதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராவல்ஸை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பஸ்க்கு எவ்வளோ சார்ஜ், விசாக்கு எவ்வளோ சார்ஜ், அண்ட் தென் டிக்கெட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ இங்கேருந்து போகலாம். ஆக்சுவலாக சவுதியில் 2 ஏர்போர்ட் இருக்குது. ஒன்று இங்கேருந்து சவுதி, அதாவது குவைத்லேருந்து ஒரு 2 hours ட்ராவலில் வந்து காஸ்மோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அங்கேருந்தும் நம்ம இந்தியா போகலாம். அண்ட் தென் ஜித்தா போய்ட்டு ஜித்தாலேருந்து போகலாம். இல்லை நீங்கள் சவுதி விசா கிடைக்கனால ரியாத் போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு போகிறதா இருந்தாலும் போகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் இது. ஸோ எமர்ஜென்சிக்கு ஊருக்கு போகிற நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினான ஒன்று, எல்லாரும் ஊருக்கு போகணும், இங்கே போர் நடக்குது, ஊருக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. நேற்று கூட தான் இங்கே வந்து அட்டாக் நடந்துச்சு. பட் எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் எங்களுக்கு இல்லை. ஃப்ளைட்டை ஃப்ரீயாக விட்டாலுமே ஊருக்கு போக மாட்டாங்க சில பேர். ஏன் அப்படின்னா, நேற்று என் ரூமில் உள்ள ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன், எல்லாரையும் ஃப்ரீ ஃப்ளைட்டை விட்டு கூட நம்மளை அனுப்பி விடுறதுக்கு பாசிபிள் இருக்குது, இந்த போர் இன்னும் அதிகமானுச்சுன்னா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அவர் சொன்னார், எங்கே சம்பாதிக்க வந்திருக்கேன், நான் வந்தப்போ தான் இந்த மாதிரிலாம் நடக்கணுமா, வந்து சம்பாதிக்கணும், கடன் இருக்குது, இந்த மாதிரி நேரத்தில் ஊருக்கு போகணுமா அப்படிங்கிறாங்க. அவர் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற நிறைய பேரோட மைண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஊருக்கு போகணுமா, போர்பட்டுக்கே நடந்துட்டு போட்டோம், நமக்கு மாதம் சம்பளம் கிடைக்கிது இல்லை, ஸோ இதை வச்சு நம்ம ஃபேமிலிக்கு அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன எடுத்துக்கிட்டாலுமே அதான். இப்போ என்ன போனாலும் போக மாட்டேன், எனக்குன்னு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்லாம் சில விஷயம் இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி டைமில் நான் ஊருக்கு போயிட்டு உட்காந்துட்டேன் அப்படின்னா எனக்கு அங்கே இருக்கிற
எக்ஸ்பென்சிவ், நம்ம ஊருக்கு போனோம்னா எவ்வளோ செலவாகும், ஸோ இந்த செலவு இருக்குது, இதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்கும்பொழுது பேசாமல் போர் ஒரு பக்கம் நடக்கட்டும், நம்ம ஒரு பக்கம் இங்கே வேலையை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரிலாம் யாருக்கெல்லாம் தோணுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பார்த்து இங்கே பேசின வரைக்கும் எல்லோரும் அது போர் நடக்கட்டும் ப்ரோ, ஏன் இப்போ நம்ம ஊருக்கு போய்கிட்டு கடன்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ உண்மையாக உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு தாட் இருக்கா, இல்லை நான் ஊருக்கு தாண்டா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இங்கே இருக்கிற ஏர்போர்ட் இஷ்யூ, இந்த இஷ்யூ எல்லாத்தையும் தாண்டி அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு டவுட் இருக்குல்ல. ஸோ என்ன ஒரு ரீசனுக்காக குவைத் போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணுது அப்படின்னா, குவைத் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, இங்கே நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடாதீங்க அப்படின்னு சொல்லி, மீறி போட்டிங்கன்னா அரெஸ்ட் தான். ஸோ அப்படிங்கிற நியூஸ் இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க, நம்ம வீடியோ எடுத்து நம்ம சோஷியல் மீடியாவில் போடுறதுனால பார்க்க போகிறது நம்மளோட ஃபாலோவர்ஸ். ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுக்குமே ஒரு வீடியோ நேற்று குவைத் கவர்மெண்ட் விட்டுருந்தாங்க. என்ன அப்படின்னா, அந்த வீடியோ நம்ம எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறதுனால ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா நல்ல எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிற ஐடியாஸை அந்த வீடியோஸ் மூலியமாகவே நம்மளே அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடுறத தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்லியிருக்காங்க. மெயினாக ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் அட்டாக் பண்ணால் வந்து பெஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்கான ஹிண்ட்டை நம்மளே கொடுக்குறோம். இந்த ஒரு ரீசனால தான் நாங்கள் வந்து எந்த ஒரு வீடியோவையும் சோஷியல் மீடியாவில் போடாதீங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குவைத் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. மீறி சில பேர் அன்றைக்கி இடையில ஒரு நாள் நைட்டில் நடந்த அட்டாக்கை வந்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு தூங்கிட்டார் ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவர் மார்னிங் காலையில் 10 மணிக்கு எந்திரிக்கும் போது போலீஸு தொக்கா தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஸோ இப்போ அவருக்கு என்ன நிலைமை அப்படின்னா, அவர் ஜெயிலில் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து ஃபிங்கர் வச்சுருப்பாங்க. ஸோ அண்ட் தென் ஊருக்கு அனுப்புவாங்க. இப்போ இல்லை, ஃப்ளைட் ஓப்பன் பண்ண பிறகு ஊருக்கு அனுப்புவாங்க. திரும்ப அவருக்கு கல்ஃப்குள்ளே வர முடியாத அளவுக்கான ப்ரெஷர் இருக்கும். ஸோ அவருக்கு இங்கே ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வேலை போகும், ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டனால. ஸோ சோஷியல் மீடியாவில் வீடியோ போடக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கும் பொழுது அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நானுமே என்னோடய இன்ஸ்டா பேஜ்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஃபஸ்ட்டு நாள் நடந்த ஒரு அட்டாக்கை நான் வீடியோ எடுத்து என்னோடய இன்ஸ்டா யூடியூப்பில் போட்டு, காய்ஸ் இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் அண்ட் இங்கே இருக்கிற மக்கள் சேஃபாக இருந்துங்கன்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறமா தான் குவைத் கவர்மெண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் வெளியிடாதீங்கன்னு சொல்லும்பொழுது நான் உடனே அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டேன். சில பேர் டெலிட் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி விஷயத்தை மீண்டும் மீண்டும் பண்ணுறதுனால குவைத் கவர்மெண்ட் அவங்கள அரெஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருந்தேன். பட் என்ன, போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணல. எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து 12 hour டியூட்டி. ஸோ கடைக்கு வந்தேன்னா நான் கடையோட வேலை, அண்ட் தென் கடையை முடிச்சுட்டு ரூம் போனேன் அப்படின்னா சகருக்கு சமைக்கணும், சமைச்சிட்டு தூங்கினேன் அப்படின்னா அதில் ஒரு 2 hours தூங்குறேன். அப்புறம் எந்திரிச்சு சகர் சாப்பிட்டுட்டு திரும்பி தூங்கினேன் அப்படின்னா அப்புறம் ஒரு 3 hours தூங்குறேன். அப்புறம் எந்திரிச்சு டியூட்டிக்கு வந்துடுறேன். இங்கே வந்துட்டோன்னா இங்கேயும் கடையில் இருக்கிற வேலை தான் பார்க்க முடியும். இன்றைக்கி ஒரு நாள் கடை வேலையை பார்க்காம இந்த வீடியோ எடுப்போன்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். எதனால் அப்படின்னா, இன்னைக்கு என்னோட அண்ணன் கேட்டார் ஒருத்தர், ஏய் நீ இருக்கியா, இல்லை ஏதோ என்ன ஆச்சு யூடியூப்பில் வீடியோவை காணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இன்றைக்கி நான் எடுக்கிறேன். அண்ட் தென் நம்மளோட மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும்னு நானும் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்னால் டைம் இல்லை. ஸோ இந்த நோம்பு முடிஞ்சிட்டு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஷெட்யூல் பண்ணி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லாமே உங்களுக்காக தான். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. குவைத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுங்க. எமர்ஜென்சியாக ஊருக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கான்டாக்ட் உங்களோட ட்ராவல்ஸ். ஸோ எந்த ட்ராவல்ஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்களோ ஸோ அந்த ட்ராவல்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் அப்படிங்கிறத நான் சொல்ல. ஸோ உங்களுக்கு எந்த ட்ராவல்ஸ் பிடிக்குமோ, நம்பிக்கையான ட்ராவல்ஸ், அந்த ட்ராவல்ஸில் புக் பண்ணி நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்கு போங்க. பட் இப்போ எமர்ஜென்சிக்கு போகிற நீங்கள் ரிட்டர்ன் உள்ளே வர முடியுமா அப்படின்னு கேட்டால், விசாக்கு வேலிடிட்டி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்போ இந்த போர்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னா ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக குவைத்துக்குள்ளே வந்துட முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய், see you. நானும் vlogger.